வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகம் முழுவதும் போகி பண்டிகை உற்சாக கொண்டாட்டம். அதிகாலையில் பழைய பொருட்களை எரித்து கொட்டடித்து சிறுவர்கள் உற்சாகம். சென்னை தீவுத்திடலில் சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா தொடக்கம். இசை ஒலித்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். எல்லோருக்கும் எல்லாம் என்பதே திராவிட மாடல் அரசின் அடிப்படை கோட்பாடு. நான் தான் எல்லாம் என்கிற போக்கில் செயல்படுகிற ஆட்சி அதிகாரம் ஜனநாயகத்திற்கு சீர்கேடு என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிக்கை. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு பணிகள் 80% நிறைவு. 2400 காளைகள், 1318 மாடுபிடி வீரர்கள் முன்பதிவு. மனித வனவிலங்கு மோதல்களில் ஏற்படும் உயிரிழப்பு நிவாரணத் தொகை 10 லட்சமாக உயர்வு. முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. இந்தியர்கள் மலேசியாவுக்கு சொந்தம் கொண்டாட முடியாது. அந்நாட்டு முன்னாள் பிரதமர் மகாதீர் முகமது தந்தி டிவிக்கு பிரத்யேக பேட்டி. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதும் 2வது T20 கிரிக்கெட் போட்டி இந்தூரில் இன்று இரவு 7 மணிக்கு தொடக்கம். இனி விரிவான செய்திகள். தமிழகம் முழுவதும் போகி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. அதிகாலையில் பழைய பொருட்களை எரித்தும் கொட்டடித்தும் சிறுவர்கள் மகிழ்ந்தனர். நாளை பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படவுள்ள நிலையில் கரும்பு, மஞ்சள் கொத்துகள் மற்றும் காய்கறிகளை வாங்கி செல்வதற்காக முக்கிய சந்தைகளில் பொதுமக்கள் குவிந்தனர். மேலும் சொந்த ஊர்களுக்கு செல்ல பொதுமக்கள் படையெடுத்ததால் சென்னையின் புறநகர் பகுதிகளில் உள்ள சாலைகளில் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. சமூக நீதி, சமதர்மம், மதசார்பற்ற நல்லரசை அமைக்க பாடுபடுவோம் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எல்லோருக்கும் எல்லாம் என்பதே திராவிட மாடல் அரசின் அடிப்படை கோட்பாடு என தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், நான் தான் எல்லாம் என்கிற போக்கில் செயல்படுகிற ஆட்சி அதிகாரம் ஜனநாயகத்திற்கு சீர்கேடு என்றும் கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒன்றிய அரசு 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின் அமைந்திட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். பொங்கல் கொண்டாட்டம் தரும் ஊக்கத்தோடு நமக்கு காத்திருக்கும் பணிகள் 2 என முதலமைச்சர் ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். தாய் தமிழ்நாட்டை மேம்படுத்துவது முதலாவது என்றும் இந்திய ஒன்றிய அரசில் சமூக நீதி, சமதர்ம, மதசார்பற்ற நல்லரசை அமைப்பது 2வது என்றும் இவை இரண்டையும் அடைய எந்நாளும் பாடுபடுவோம் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திண்டாடும் மக்களுக்கு உதவுவதை கொண்டாடாமல் அமைதியாக வழங்குவதுதான் புதுச்சேரி மாடல் என துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள பொங்கல் வாழ்த்து செய்தியில், மண்ணால் செய்யப்பட்ட பானை, அடுப்பு உள்ளிட்டவற்றை வாங்கி பாரத பிரதமரின் விருப்பப்படி சுயசார்பான இந்தியாவை உருவாக்குவோம் என குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட உள்ளதாக வதந்தி பரவ தொடங்கியதாகவும் அதற்கு பதிலடி கொடுத்து வதந்தி பரப்பியோரின் வாயை உதயநிதி அடைத்துவிட்டதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எல்லா அமைச்சர்களும் முதலமைச்சருக்கு தான் துணையாக இருக்கிறோம் என்று உதயநிதி கூறியதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். சேலம் இளைஞரணி மாநாட்டின் மாநில உரிமை முழக்கம் எனும் நோக்கத்தை திசை திருப்பும் முயற்சி என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் முதலீட்டாளர் மாநாட்டின் மூலம் 6 லட்சம் கோடியில் முதலீடு செய்ய ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு, குஜராத்தில் தொழில் தொடங்குவோர் 4 ஆண்டுகளில் ஓடிவிடுவார்கள் என்றும் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் வங்கியில், பொதுத்துறை வங்கி, தனியார் வங்கிகளில் வாங்கிய கடன்களில் ரைட் ஆஃப் பண்ணியிருக்கிறது. தள்ளுபடி செய்யப்பட்ட கடன் தொகை 25 லட்சம் கோடி ரூபாய் கடன் மத்திய அரசு தள்ளுபடி செய்திருக்கின்றது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்த அளவில் அத்தனை பேர்களும் குஜராத்துக்காரர்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. கிளாம்பாக்கம் மற்றும் குந்தம்பாக்கம் பேருந்து முனையங்களின் தலைமை நிர்வாக அலுவலராக பார்த்திபன் நியமிக்கப்பட்டுள்ளார். தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். நில நிர்வாக ஆணையரக இணை ஆணையர் பார்த்திபன் கிளாம்பாக்கம் பேருந்து முனைய சிஇஓவாக செயல்பட உள்ளார். இந்நிலையில் பொங்கல் பண்டிகைக்கு பிறகு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து அனைத்து பேருந்துகளும் இயக்கப்படும் என தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா தெரிவித்துள்ளார். பொங்கல் முடிஞ்ச பிறகு அந்த ஓம்னி பஸ்ஸேஜும் அதே மாதிரி இந்த தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ஸ் பஸ்ஸேஜும் இங்கேருந்து படிப்படியாக நம்ம ஆப்ரேட் பண்ணுவோம். இதே மாதிரி இங்கேருந்து சென்னை நகரத்துக்கு மற்ற பகுதிக்கு போகிறதுக்கு நம்ம மாநகர போக்குவரத்து கழகங்களுடைய பஸ்ஸஸ் அது போதியான அளவுக்கு ஆப்ரேட் இப்போது தேவைக்கு ஏற்ப நம்ம ஆப்ரேட் பண்ணியிருக்கோம்.
நிதி நிறுவன மோசடிகள் தொடர்பான வழக்குகளை விரைவுபடுத்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணத்தை மீட்டுத் தர வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதற்கான பணிகளை கண்காணிப்பதற்காக டிஜிபி நிலையிலான காவல் அதிகாரி ஒருவரை சிறப்பு அதிகாரியாக நியமிக்க வேண்டும் எனவும் அவர் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் நடைபெறும் நிதி நிறுவன மோசடிகளுக்கு காவல்துறையின் அலட்சியமே 90% காரணம் என அவர் குற்றம் சாட்டியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. யார் வேலை செய்தாலும் செய்யாவிட்டாலும் தனக்கான ஓட்டு இருப்பதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் வானகரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் உரையாற்றிய அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், கட்சி கொடியே இல்லாத கிராமங்களில் கூட அதிக வாக்குகள் விழுந்ததாக தெரிவித்தார். தூரத்தில் இருப்பவர்கள் கூட கொள்கையாக இருப்பதாகவும் அருகில் இருப்பவர்கள் கொள்வதற்காக இருக்கிறார்களா என்றும் வேதனை தெரிவித்தார். நீ வேலை செஞ்சாலும் செய்யலைனாலும் எனக்கான ஓட்டு இருக்கு, அவன் போடுவான். ஓட்டுருக்கானா இல்லையா? சபாநாயகர் அப்பாவை அவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவர்கள் சொந்த கிராமத்தில், ராதாபுரத்தில் சொந்த கிராமத்தில் அவரை விட நாம் தமிழர் கட்சிக்கு 40 வாக்கு அதிகம். ஐயா பா சிதம்பரம் அவர் இருக்காங்கல்ல, அவருடைய சொந்த கிராமத்தில் 1200 வாக்குல நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்த வாக்கு 650 வாக்கு என்பதை நீங்கள் கவனத்துக்கு. அங்கே கட்சியும் இல்லை, குச்சியும் இல்லை, ஒன்றும் இல்லை. பொதுமக்களின் ஒத்துழைப்பு இருந்ததால் தமிழகத்திலேயே தூய்மையான மாநகரம் என்ற விருது பெற முடிந்ததாக திருச்சி மேயர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் தமிழகத்திலேயே தூய்மையான மாநகரம் என்ற விருதை டெல்லி சென்று மேயர் அன்பழகன் பெற்று வந்தார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போக்குவரத்து நெரிசல், குடிநீர் பிரச்சினை இல்லாமலும் குப்பை இல்லாத கழிவுநீர் தேங்காத வகையில் மாநகராட்சியை உருவாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். வேளாண் கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி டெல்லி நோக்கி மாபெரும் விவசாயிகள் பேரணி நடைபெறவுள்ளதாக PR பாண்டியன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மன்னார்குடியில் அவர் அளித்த பேட்டியில், டெல்லியில் ஓராண்டுக்கு மேலாக தொடர்ந்து போராடி வந்த விவசாயிகளிடம் அளிக்கப்பட்ட வாக்குறுதியை பிரதமர் நிறைவேற்றவில்லை என்றும், உற்பத்தி பொருட்களுக்கு லாபகரமான விலையை அரசு நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசியல் சார்பற்ற ஐக்கிய விவசாயிகள் சங்கம் சார்பாக வருகின்ற பிப்ரவரி 13 பஞ்சாபிலிருந்து டெல்லி நோக்கி பேரணி நடைபெறவுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மனித வனவிலங்கு மோதல்களில் ஏற்படும் உயிரிழப்புக்கான நிவாரணத் தொகை 2 மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளது. மனித வனவிலங்கு மோதல்களில் ஏற்படும் உயிரிழப்பு மற்றும் நிரந்தர இயலாமைக்கான நிவாரணத் தொகையை 5 லட்சத்திலிருந்து 10 லட்சமாக உயர்த்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி மனித உயிரிழப்பு மற்றும் நிரந்தர இயலாமைக்கான இழப்பீட்டுத் தொகை ரூபாய் 5 லட்சம் என்பதை ரூபாய் 10 லட்சமாக 2 மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது. ரேஷன் கடை ஊழியர்களுக்கு கார்டு ஒன்றிற்கு 20 ரூபாய் வீதம் ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என நியாய விலைக் கடை பணியாளர்கள் சங்க சிறப்பு தலைவர் பாலசுப்ரமணியன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் அளித்த பேட்டியில், மகளிர் உரிமைத் தொகை மற்றும் மழை வெள்ள பாதிப்பு நிவாரணத் தொகை வழங்கும் பணிகளில் ரேஷன் கடை ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டனர். அவர்களுக்கு கார்டு ஒன்றிற்கு ரூபாய் 20 வீதம் ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். சென்னையிலிருந்து அயோத்திக்கு பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் விமான சேவையை ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் தொடங்கியுள்ளது. சென்னையிலிருந்து அயோத்திக்கு பகல் 12:40 மணிக்கு புறப்பட்டு மாலை 3:15 மணிக்கு விமானம் சென்றடையும். அதுபோல் மாலை 4 மணிக்கு அயோத்தியிலிருந்து புறப்பட்டு மாலை 6:20 மணிக்கு சென்னை வந்து சேரும். இதற்கான டிக்கெட் முன்பதிவை ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் தொடங்கியுள்ளது. இதற்கு கட்டணமாக 6,499 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாலத்தீவுக்கு பதிலாக லட்சத்தீவை சுற்றுலா பகுதியாக மாற்றப்படுகிறது என்றும், அடுத்த மாதம் முதல் சென்னையிலிருந்து லட்சத்தீவுக்கு நேரடி விமான சேவை தொடங்க இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்தியர்கள் மலேசியாவுக்கு சொந்தம் கொண்டாட முடியாது என அந்நாட்டு முன்னாள் பிரதமர் மகாதீர் முகமது தந்தி டிவிக்கு கொடுத்த பிரத்யேக பேட்டி சர்வதேச அளவில் பேசுபொருளாகியுள்ளது. மலேசிய அரசியல் வரலாற்றில் 24 ஆண்டுகள் பிரதமராக இருந்த முன்னாள் பிரதமர் மகாதீர் முகமது தந்தி டிவி டிஜிட்டலுக்கு பிரத்யேக பேட்டியை அளித்திருந்தார். அதில் மலேசிய இந்தியர்கள் சீனர்களுக்கு மலேசியா மீது முழு பற்று இல்லை என குற்றம் சாட்டியிருந்தார். மலேசிய இந்தியர்களும் சீனர்களும் தங்கள் மொழி, கலாச்சார வழியிலிருந்து விலகவில்லை என தெரிவித்த மகாதீர் முகமது, அவர்கள் மலாய் மொழியை வீட்டில் பேச கிடையாது எனவும் குறிப்பிட்டார். தமிழகத்தில் பொங்கல் பண்டிகைக்கு பின்னர் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகள் அடங்கிய இந்தியா கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது. மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் உட்பட 12 கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கூட்டணியில் உள்ள கட்சிகள் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை விரைவாக முடிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், தமிழகத்தில் பொங்கல் பண்டிகைக்கு பிறகு கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை தொடங்கப்படும் என்றார்.
தஞ்சையில் ஊராட்சி மன்ற தலைவர் தூய்மை பணியாளர்களுடன் இணைந்து பணியாற்றிய சம்பவம் பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. சுந்தரபெருமாள் கோவில் ஊராட்சியில் போகி பண்டிகையை தூய்மையான முறையில் கொண்டாட அறிவுறுத்தி ஊராட்சி மன்ற தலைவர் சேதுராமன் தூய்மை பணியாளர்களுடன் சேர்ந்து தெருக்களை சுத்தப்படுத்தும் பணியில் ஈடுபட்டார். விமான நிலையங்களை தனியாரிடம் கொடுப்பதில் தவறில்லை என்றும் அரசாங்கம் தொழில் செய்யக்கூடாது என்றும் பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். விமான போக்குவரத்து நாடு முழுக்க, இந்தியா முழுக்க 130 விமான நிலையங்கள் இன்னைக்கு ஏற்பாடு திறந்திருக்காங்க. அதாவது என்ன, தனியார் கொடுக்கறதுல தப்பே கிடையாது. அரசாங்கம் என்றைக்குமே, நான் தைரியமாக சொல்கிறேன், அரசாங்கம் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அது மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அரசாங்கம் தொழில் பண்ணக்கூடாது. அரசாங்கம் தொழில் பண்ணால் அது லாபத்துக்கு வராது. மேற்கு தொடர்ச்சி மலையில் புதிய வகை வண்ணத்து பூச்சி இனம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேகமலை புலிகள் காப்பகம் உள்ள மேகமலை கோட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதால் அதனை அடிப்படையாக கொண்டு புதிய வகை வண்ணத்து பூச்சி இனத்திற்கு கிளவுட் ஃபாரஸ்ட் சில்வர் லைன் என பெயரிடப்பட்டுள்ளது. தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் ஆராய்ச்சியாளர்கள் இந்த புதிய வகை வண்ணத்து பூச்சியை கண்டுபிடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த கண்டுபிடிப்பின் மூலம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள வண்ணத்து பூச்சி இனங்களின் எண்ணிக்கை 337 அதிகரித்துள்ளது. அரசு பணி தேர்வு குளறுபடிகளை தடுப்பது குறித்து பரிந்துரைகள் வழங்க விசாரணை குழு அமைக்க தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிமன்றம் எதிர்காலத்தில் இதுபோன்ற குளறுபடிகள் நடைபெறாமல் தடுப்பதற்கு தேவையான நடைமுறைகளை விசாரணை குழு பரிந்துரைக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர். ஜம்மு காஷ்மீர் பந்திப்புரா பகுதியில் கடும் பனிப்பொழிவு காணப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் பல இடங்களில் பனிப்பொழிவு நிலவுகிறது. குறிப்பாக பந்திப்புரா துலாய்ட் பகுதியில் வெப்பநிலை மிகவும் குறைந்துள்ளது. பனியின் தாக்கம் அதிகரித்துள்ளது. இதனால் பல இடங்கள் பனிப்போர்வையால் போர்த்தியது போல் காட்சியளிக்கிறது. இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் ஆசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் தொடரில் ஆடவர் 50 மீட்டர் ரைபிள் பிரிவில் 460 புள்ளிகள் பெற்று இந்திய வீரர் அகில் ஷெரோன் தங்கப்பதக்கத்தை வசப்படுத்தினார். இதே பிரிவில் ஐஸ்வரி பிரதாப் சிங் 459 புள்ளிகள் பெற்று வெள்ளிப் பதக்கத்தை வென்றார். ஆஸ்திரேலிய ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடருக்கு இந்திய வீரர் சுமித் நாகல் தகுதி பெற்றுள்ளார். ஸ்லோவாக்கியா வீரர் அலெக்ஸ் மோல்கனுடன் மோதிய நாகல் 6-4, 6-4 என்ற நேர் செட்களில் வெற்றி பெற்று தகுதி பெற்றார். நாளை காலை 5:30 மணிக்கு கஜகஸ்தான் வீரர் அலெக்சாண்டர் பூப்ளிக்குடன் சுமித் நாகல் மோதவுள்ளார். சர்வதேச T20 போட்டிகளில் 150 விக்கெட்டுகளை வீழ்த்திய பவுலர் என்ற சாதனையை நியூசிலாந்து வேகப்பந்து வீச்சாளர் டிம் சவுதி நிகழ்த்தியுள்ளார். பாகிஸ்தானுக்கு எதிரான முதல் T20 போட்டியில் 4 ஓவர்களில் 25 ரன்களை மட்டும் விட்டுக் கொடுத்து 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். பாகிஸ்தான் வீரர் அபாஸ் அஃப்ரிடியின் விக்கெட் சவுதியின் 150வது விக்கெட்டாக அமைந்தது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதும் 2வது T20 கிரிக்கெட் போட்டி இந்தூரில் இன்று இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. முதல் போட்டியில் 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்தியா 2வது போட்டியிலும் ஆப்கானிஸ்தானை தோற்கடித்து கோப்பையை கைப்பற்ற முயலும். மறுபுறம் முதல் போட்டியில் முடிந்தளவுக்கு போராடிய ஆப்கானிஸ்தான் 2வது போட்டியில் இந்தியாவை முதல் முறையாக தோற்கடித்து தொடரை சமன் செய்யும் முனைப்புடன் விளையாட உள்ளது. வடகிழக்கு பருவமழை தென்னிந்திய பகுதிகளிலிருந்து வருகின்ற 15ஆம் தேதி வாக்கில் விலகுவதற்கான வாய்ப்புள்ள நிலையில் தென் தமிழகம், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய தமிழக மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகம் முழுவதும் போகி பண்டிகை உற்சாக கொண்டாட்டம். அதிகாலையில் பழைய பொருட்களை எரித்து கொட்டடித்து சிறுவர்கள் உற்சாகம். சென்னை தீவுத்திடலில் சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா தொடக்கம். இசை ஒலித்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். எல்லோருக்கும் எல்லாம் என்பதே திராவிட மாடல் அரசின் அடிப்படை கோட்பாடு. நான் தான் எல்லாம் என்கிற போக்கில் செயல்படுகிற ஆட்சி அதிகாரம் ஜனநாயகத்திற்கு சீர்கேடு என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிக்கை. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு பணிகள் 80% நிறைவு. 2400 காளைகள், 1318 மாடுபிடி வீரர்கள் முன்பதிவு. மனித வனவிலங்கு மோதல்களில் ஏற்படும் உயிரிழப்பு நிவாரணத் தொகை 10 லட்சமாக உயர்வு. முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு.
இந்தியர்கள் மலேசியாவுக்கு சொந்தம் கொண்டாட முடியாது. அந்நாட்டு முன்னாள் பிரதமர் மகாதீர் முகமது தந்தி டிவிக்கு பிரத்யேக பேட்டி. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதும் 2வது T20 கிரிக்கெட் போட்டி இந்தூரில் இன்று இரவு 7 மணிக்கு தொடக்கம். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.